வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதா. திமுகவில் இணைந்தவுடன் அன்வர் ராஜா செய்த சம்பவம் பாராட்டிய மு.க. ஸ்டாலினா. வாங்க வீடியோவை மூலமா காணலாம். அதாவது குடியுரிமை சட்டம் தொடங்கிய வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் வரை இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனைகளுக்கு போராடியது கண்டிப்பாக தமிழகத்தை ஆளும் திமுக தான் என்று செய்திகள் வெளிவந்தன. அதாவது இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு இடம் என்றால் உடனடியாக துணை நிற்பது திமுக தான் என்று சென்னையில் நடைபெற்ற நபிகள் நாயகத்தின் பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினாராம். இந்த நிகழ்ச்சியில் தான் அவர் சமீபத்தில் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இருந்த அன்வர் ராஜாவை பாராட்டவும் செய்தாராம். அதாவது நபிகள் நாயகத்தில் 1500வது பிறந்தநாள் விழாவில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றதாம். இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் சந்தித்து கொண்டது திருவாரூரில் நடைபெற்ற மிலாது நபி விழாவில்தான். இன்றைய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக அடித்தளம் அடித்த சந்திப்பின் போதுதான் அமைந்ததாம். இந்த மேடையில் இருப்பவர்கள் எல்லாம் அனைவருமே இடையிலான ஒற்றுமையை கண்டிப்பாக நீடிக்க வேண்டும். ஒற்றுமைதான் கொள்கை வெற்றி பெறுவதற்கான முதல் படி என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமன்றி பழமைவாத அடக்குமுறைகளை எதிர்த்து ஏழைகள் மீது கருணை புரிந்து நமது நடத்தை அனைவருக்குமே முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய நபிகள் நாயகம் கூறிய சமத்துவத்தை தான் பெரியாரும் முன்மொழிந்தாராம். வரலாற்றில் சிலர் தான் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள், அப்படிப்பட்ட நபிகள் நாயகம். அதனால்தான் பெரியார், அண்ணா, கலைஞர் நபிகள் நாயகத்தின் சமத்துவத்தை பரப்பினார் என்ற செய்திகள் வெளிவந்தன. அது மட்டுமன்றி கலைஞர் தான் 1969ஆம் ஆண்டு முதலாக மிலாது நபிக்கு அரசு விடுமுறை அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டில் கூட அதிமுக ரத்து செய்ததாம். அதை 2006இல் திமுக ஆட்சியில் மீண்டும் கொண்டு வந்தோம். அதனால்தான் எப்பொழுதும் உங்களில் ஒருவர்தான் நான் சொல்கிறேன், இஸ்லாமியருக்கு ஒரு இடம் வருகிறது என்றால் கண்டிப்பாக அதற்கு துணை நிற்கும் ஒரே அரசு திமுக அரசு என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளாரா. அது மட்டுமன்றி குடியுரிமை சட்டம், முத்லாக், வக்ஃபு வாரியம் சீர்திருத்தம் உள்ளிட்டவர்களுக்கு எதிராக உண்மையிலே போராடியது திமுக தான். திமுகவை தொடர்ந்து வழக்கில்தான் வக்ஃபு வாரியம் சீர்திருத்த சட்டத்திற்கு உச்சநீதிமன்ற தடை வாங்கியுள்ளோம். அதற்கு சட்டத்திற்கு எதிராக அதிமுக இரட்டை வேடம் போட்டதாம் உங்களுக்கு தெரியும். அதன் காரணமாகத்தான் அன்வர் ராஜா போன்றவரெல்லாம் அந்த அடிமை கூட்டத்திலிருந்து விலகி திமுகவில் இணைத்தது வந்தவுடன் அவர் சதமடித்து விட்டார் என்று அவரை பாராட்டியுள்ளார் மு.க. ஸ்டாலின். அதாவது இஸ்லாமிய மக்களுக்கு திமுக கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் பட்டியலிட்டால் அது முடியலாக பணி நேரமாகும். இப்பொழுது இந்த மேடையில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ள அந்த கோரிக்கைகளை நான் கண்டிப்பாக நிச்சயமாக பரிசீலிக்கப்பட்டு நியாயமான கோரிக்கைகளை கண்டிப்பாக இந்த அரசு நிறைவேற்றும் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு இயக்கமாக திமுக உங்களில் ஒருவராக எப்பொழுதும் துணை நிற்கும். இஸ்லாமிய மக்களுக்கு குரல் கொடுக்கும் எப்போதும் திமுக அரசுதான் என்று மறுபடியும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தி வந்ததாக செய்திகள் எல்லாம் பேசப்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இஸ்லாமியருக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக அதற்கு துணையாக ஆதரவு தெரிவிக்கும் திமுக அரசு என்று வலியுறுத்தியுள்ளாராம். அது மட்டுமின்றி இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.